ஹாய் காய்ஸ், வணக்கம். வில்லேஜ் கேர்ள் ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? சின்னதாக ஒரே ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வில்லேஜ் சைடில் நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ளாக இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது நானும் படித்தேன், என் கல்யாண பத்திரிக்கையில் பேர் போடுறதுக்காக நானும் படித்தேன் காமிக்கிறதுக்காகவே ஒரு டிகிரி வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் எதுக்காக அந்த டிகிரி படித்தோம், அந்த டிகிரி ரிலேட்டட் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, பேன் முழிச்சிட்ருப்பீங்க. அரியர் நிறைய வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 22 வயசு ஆகுதுடா. இப்போதைக்கு உங்களுக்கு கரண்ட்டாக தான் நீங்கள் வீட்டு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஆகா ஓகோன்னு சூப்பராக பண்ணுவீங்க. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது வீட்டு வேலை செஞ்சுக்கிறதுல. இப்போது ஜிமினோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டாக இருக்கிறதால வாய்ஸ் அங்கங்கே எரர் ஆகுது. தயவு செஞ்சு கண்டுக்காமல் ஸ்டோரிக்குள்ளாலே இருங்க. இப்போது ஜிமினோட சைடு பார்த்தாச்சுன்னா ஜிமின் வந்து சிபிசிஐடியில் ஹெட்டாக இருந்திருக்காரு. அவருக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் யார் அப்படின்னா ஷுகா, ஜெய்ஹோப், ஜென்னி, ஜிசோ, இன்னும் ஒருத்தர் ஜின். ஓகேங்களா? இவங்க 5 பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, அங்கங்கே கொஞ்சம் வருவாங்க. ஓகேங்களா? அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். டேய் மச்சான், என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும்டா. வராமல் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோ ஒன்றையே கல்யாணத்துக்கு அனுப்புவோமான்னு தெரில. என்னடா நினச்சிட்ருக்கேன்? யாரை கேட்டு நீ டேட் ஃபிக்ஸ் பண்ண? டேய் மச்சான் ப்ளீஸ்டா, 10 இயர்ஸ் லவ்டா. எந்த ஈர வெங்காயமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் யாரை கேட்டு நீ டேட் ஃபிக்ஸ் பண்ண? இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு தெரியும்லடா. டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, பரவாயில்லடா ப்ளீஸ்டா. அவங்க வீட்டில் ஒத்துக்கணுதே பெரிய விஷயம். டேய் ஒத்துக்கல அப்படின்னா கூப்பிட்டு வந்துருக்கணும்டா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். யாரை கேட்டால் நீட்டு டேய் அதில் நிற்காடா ப்ளீஸ்டா, வந்துடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து வெளில வந்துடுறாரு. அப்படியே பேக்ரவுண்டில் 4 குரல் சிரிக்கிற சத்தம் கேட்குது. திரும்பி இப்படியும் முறைக்கிறாரு ஜிமின்னு. என்னடா உங்களுக்கெலாம் டேட் தெரிஞ்சிருக்கு போலையே? ஆமாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன குறைச சொல்கிறாங்க? வெறுப்பேற்றுறீங்கடா, வெறுப்பேற்றுறீங்க. யாரை கேட்டால் டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க? அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் எது பண்ணியிருக்கோன்னு தெரியும்ல? ஆமாம் தெரியுமே, எங்கே எல்லாருக்கும் தெரியும். குறைசா சொல்கிறாங்க. ஜிமின் முறைக்கிறாரு. என்னடா என்ன முறைக்கிற? நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் நீ அக்செப்ட் பண்ணும்போதே சொன்னோம், இல்லை சார் வேண்டாம் அப்படின்ட்டு. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னீங்க நீங்கள்? என்ன சொன்னலடா? சொன்னா இல்லையடா? என்ன வாய்ஸ் ரைஸ் ஆனதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. எங்கள் வேலை தேவைப்படுதில்ல, மூடிட்டு கேளுங்க சார். ஜெமீன் சார் மூடிட்டு கேளுங்க. தெரியலடா, கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே. ஜிசோ, ஜென்னி முகத்தை கொஞ்சம் காமிமா. ஐயோ சொல்லுங்கள் ஜிமின். ஜிமின் சார் சொல்லுங்கள். ஓ ஜிமின் சார் நான். சரி ஜென்னி, ஜிசோ இங்கே வாங்களேன். இவகிட்ட என்னத்தடா ஊற்றி வைக்க போகிறேன்னு தெரியல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா? நீங்கள் வெளில இருங்க. என்னடா என்ன கொஞ்சம் கிட்ட ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து சேரோட தரன்னு இழுத்துட்டு வெளில போகிறாங்க. ஜிசோவும் ஜென்னியும் சிரிச்சிட்டே இருக்காங்க. அதாவது அந்த ரோலிங் சேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த சேரில் அப்படியே பிடிச்சி தரன்னு அப்படியே தள்ளி விட்டுருப்பாங்க வெளில. என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே, அதாவது ஷுகாவும் ஜின்னும் இப்போ வராங்க. என்னடா தும்முறா? இப்போ அவங்க ஜிமினுக்குன்னு ஹெட் இருப்பாங்க இல்லைங்களா, அவர் இப்போ வந்து கிராஸ் ஆகிறாரு ஜிமினை வெளில தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம். என்ன ஜிமின் என்னாச்சு? நீங்கள் சேரோடு அங்கே இருக்கீங்க? சார் ஜிமினுக்கு வந்து கால் சுளுக்கிடுச்சு சார். அப்படி தானே சார்? ஜிமின் சார் சொல்லுங்கள். ஆமாம் சார், கொஞ்சம் கால் சுளுங்கிடுச்சு. என்னாச்சு ஜிமின்? சார் அதனால தான் சார் அப்படியே அதுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதுனப்பா. இல்லை சார், அவர் தான் வந்து தூக்கிட்டு போனால் அக்கோட ஃபீல் பண்ணார், அதனால் சேரோடு அப்படியே தள்ளிட்டு போகிறோம் சார். வித் யுவர் பர்மிஷன். கூட்டு போங்க பார்த்து. சரிங்க சார், சேரோட சேரோட கூட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜிமின் அப்படியே முறைக்கிறாரு அவங்க 2 பேரையுமே, அதாவது ஜின்னையும் ஷுகாவையும் முறைக்கிறாரு. என்னடா பண்ணுறீங்க? வாங்க சார் வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜிசோவும் ஜென்னியும் வந்து இது எல்லாமே விண்டோ வழியாக பார்த்துட்ருப்பாங்க, சிரிச்சிட்ருப்பாங்க. இப்போது வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பார்ட்டி ஹாலில் உருட்டி விட்றாங்க. என்னடா பண்ணுற? டேய் நீ தான்டா, என்ன பண்ணுறடா?
லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்து ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன் மச்சான். கொஞ்சம் கூலாக இருக்க விட்றா. 1 வீக் அங்கே போனால் எப்படியும் மேரேஜ் டென்ஷன்லாம் எப்படி நடக்கும் என்னன்னு தெரில. அதனால தான் இங்கேயே பேச்சுலர் பார்ட்டி வைடா அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தோம். வாங்கடா மச்சான் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செம்ம ஃபன்னு செம்ம இது. இப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளால் என்னென்ன மாதிரி ஒரு ஜாலியாக ஜோவியலான ஸ்பீச்சு கன்வர்சேஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதில் ஜெய்ஹோப் தான் நிறைய குடிக்கிறாரு. என்ன மச்சான் 10 இயர்ஸ் லவ் பண்ண ஓவராக ஊற்றி ஊற்றி அழுற போல். என்ன தங்கச்சி ஏதாவது டென்ஷன் பார்ட்டியா என்ன? அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமாடா, நல்ல பொண்ணு தான். பட் என்ன ஏதாவது பொய் சொன்னால் அவளுக்கு பிடிக்கவே மாட்டுது மச்சான். நீ பொண்ணுங்களுக்கும் பொய்யும் ஆகாதுடா. எதுக்கு பொய் சொல்கிற? உண்மையை சொல்ல வேண்டியதுன்னு. உண்மையை சொல்லிட்டு காலில் விழுந்தால் கூட அப்படியே எதிர்த்துப்பாளுங்க. நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டு போய் கத்தியோட உண்மையை சொன்னால் கூட ஏற்றுப்பாளுங்க. ஆனால் நீ பொய்யை சொல்லி மறைச்சேன்னு வச்சுக்கோயேன், கும்மா குத்து தான். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. என்ன மச்சான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க போல. ஆஹா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் நினச்ச. எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நாங்கள் உண்மையை சொல்லிவிடுவோம், நீனும் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடணும். புரியுதா? இதில் இந்த கான்வர்சேஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைடா மச்சான் அப்படின்ற மாதிரியே ஒரு ஜீவன் வந்து உட்காந்துட்ருக்கோம். அது நம்ம ஜிமின் தான். அவர் மட்டும் குடிச்சிட்டே இருக்காரு. நடக்கிற கன்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னடா நீ எப்படா கல்யாணம் சோறு போட போகிற? உங்களெல்லாம் நான் டீம்லாம் வச்சுட்டு நான் எங்கடா கல்யாணம் சோறு போடுறது? பாடுறா, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்கிறான். டேய், நாங்கள் 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணாத இருக்கோம் தெரியுதுல்ல. எங்கடா கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே உங்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். கரெக்டா? அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க ஷுகாவும் ஜின்னும். ஏண்டா அதை பற்றி உனக்கு என்ன இருக்குது? ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகலை மச்சான். கல்யாணம் ஆகுது ஆகலை, லவ்னு ஒன்று ஓடுதா இல்லையா? ஆனால் எனக்கு நான் தேடுற பொண்ணு கிடைக்கவே இல்லைடா. ஏய், பொண்ணுன்னா பூ மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னன்னா ஆட்டிடியூடாக இருக்கணும், திமிராக இருக்கணும், அரகண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரிலாம் யோசிச்சா எப்படிரா? அதெல்லாம் பொண்ணு இல்லைடா, டேவில்னு சொல்லு. நீ டேவில் தான் தேடுற அப்படின்னா நாங்களே பிடிச்சி கொடுக்குறோம். என்னடா மச்சான் ஒத்துக்கிறீங்களாடா? கண்டிப்பாக அவன் தேடுறது டேவில் தான். ஆனால் அந்த அவன் 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 கேரக்டருக்கு ஒரு பூ மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சாதான்டா ஃபேமிலி ஸ்மூத்தாக போகும். அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது மச்சான். எனக்கு என்னோட ஆட்டிடியூடான பொண்ணு இருக்கணும், கெத்தான பொண்ணு, புரியுதா? அந்த மாதிரி பொண்ணு தான்டா தேடுறேன். செம்ம மாடர்னாக இருக்கணும், அல்ட்ரா மாடர்ன். தோ ஜிசோ ஜென்னி, உன் ஆள் பேர் மச்சான் என்னடா? உன் ஆள் பேர் என்னடா சொல்லு. என் ஆள் பேர் ரோஸ்டா. ஓ ரோஸ். எல்லாம் என்ன குடும்ப பொண்ணாக இருக்குடா. அப்புறம் கூத்தடிக்கிற பொண்ணு மாரி வேணுமாடா உனக்கு? ஓ நோ 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 நோ. குடும்ப பொண் மீன்ஸ் குத்துவலுக்காக இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படிடா இருக்கணும்? தெய்வம் வளர்றான் மச்சான், ஃபுல்லாக வளர்றான். மொத்தத்தில் என்ன மாடர்ன் பொண்ணு வேணும்? ஆமாம் 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 ஆமாம், அல்ட்ரா மாடர்ன் பொண்ணு தான் வேணும். ஏதாவது பண்ணி தொலை. உங்கள் வீட்டில் எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போ பாரு ஃபோன் பண்ணி அவனுக்கு ஏதாவது பொண்ணு பாருங்கடா நீங்கள் 3 பேரையுமே டார்ச்சர் பண்ணுறாங்க அம்மா. ஏய் டோ பாருங்கடா, அம்மா சொல்கிறாங்கன்னு எந்த பொண்ணையாவது பார்த்து வச்சிங்க. உங்களை என்னடா பண்ணுவேன்? அந்த ஆட்டுறதுக்கு அனுப்பிவிடுவேன் அதானே? பார்த்துக்குறோம் விடுறா மச்சான் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் கன்வர்சேஷன் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது அப்படி தான் இப்போது ஒரு 2 டேஸில் வந்து கிளம்பியிருப்பீங்க அங்கேருந்து. ஜிசோ ஜென்னி ஜின்னு இவங்க எல்லாருமே ஷுகா எல்லாருமே வந்து இப்போ கிளம்பி இங்கே வந்திருப்பாங்க. இப்போ இங்கேருந்து எல்லாருமே வந்து வாங்கப்பா வாங்க. நீ தானே அது? யாரும்மா? ஜிமின்னு. ஏன்பா அப்பப்போ லீவ்லாம் கொடுப்பா, அவன் பாவம்பா. டேய் பைத்தியம், என்னடா சொல்லி வச்சான் அம்மாட்ட? இல்லை ஜிமின்னு, அப்பப்போ இல்லைம்மா அவனுக்கு லீவ்லாம் டே போட்டு விட்டுறாடா, நான் ஆள் கூட ஊர் சுற்ற போயிட்டேன்டா, அதனால தான்டா. பாவிப்பா இல்லைம்மா ரொம்ப டைட்டாக இருந்தது. சரிப்பா, இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லீவ்லாம் அதிகமாக கொடுப்பா, ஹனிமூனு இந்த மாதிரி. சரிங்கம்மா, கண்டிப்பாக கொடுக்குறேம்மா. பாவி பையலே, நீ ஊர் சுற்றுறதுக்கு என்கிட்ட பொய் சொல்லி எருங்கி வாங்கிட்டு போயிட்ட. இதில் வேறு வீட்லேயுமா எங்கெங்கெல்லாம் கிட்ட பேர் வாங்க வேண்டியதாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஆ ஆ இல்லைம்மா இல்லைம்மா ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உள்ளே வராரு. இப்போது நீங்கள் உள்ளே வந்து எல்லாருக்குமே காஃபி போட்டு இப்போ மீரா கிட்ட கொடுத்தோன்னு வச்சுருப்பீங்க. மீரா வந்து எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க 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 சிஸ்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறா. இப்போ எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. நீ ஏம்மா போட்ட? நான் தான் போட்டேன். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. உன் பேர் என்ன? மீரா. மீரான்னு கூப்பிட்டாங்க. ஓகே மீரா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து ஜிமின் வந்து மீராவை பார்க்குறாரு. மீரா அப்படி அல்ட்ரா மாடர்னில் ரொம்ப மாடர்னாக இருப்பாள்ல, பார்த்தோன்னே பிடிக்குது. காஃபி வேறு நல்லா போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும் மீராவை பார்த்து ஜிமினுக்கு வந்து பிடிக்குது. பட் ஆனால் காமிச்சிக்கல, ஃபேஸில் காமிச்சிக்கல. ஜேஹோப்க்கு இப்படி ஒரு தங்கச்சியாடா? ஏன்டா இருக்கக்கூடாதா? எனக்கு ஒன்றும் மீரா போட்ட மாதிரி தெரில அந்த காஃபி. யாரோ போட்டால் காஃபி ஊற்றிக்கிட்டு வந்து நான் தான் போட்டேன்னு நின்றுச்சா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்லிட்டு வரேன். டேய் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு தான் போட்ட மாதிரி தெரியுது. பரவாயில்லடா, ஒரு அல்ட்ரா மாடர்ன் பொண்ணுக்கு காஃபி போடலாம் தெரியும். டேய் சுடு தண்ணி கூட வைக்க தெரியும்டா அந்த பொண்ணுக்கு. ஜெமீன் அப்படியே மறைக்கிறாரு. டேய் மச்சான் மொழி பிதுங்கி கீழே விழ போகுதுன்னு நினைக்கிறேன்டா. பாத்துரா உள்ளே தள்ளுடா கண்ணை. என்னடா கொழுப்பா? இல்லைடா கொழுப்புலாம் இல்லை, காஃபி தான். காஃபி தானே? 1 வீக் வரைக்கும் காஃபி. திரும்ப ரிட்டன் வருவீங்களா? அப்போ பார்த்துக்குறேன். என்ன வச்சான் நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம், சும்மாடா இதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரூம் காமிடா. வாங்கடா நானுமே மறந்துட்டேன், வெளில நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் ரூம் காமிச்சிருப்பாங்க. ஷுகாவும் ஜின்னும் வந்து ஒரு ரூமில் இருந்திருப்பாங்க. நாங்களாம் கமிட்டட்ரா, நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம். சரிடா ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இப்போ அப்படி தான் வந்து ஃபன்னாக அந்த மாதிரி போயிருக்கும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கீழே வருவாங்க. வாங்கடா டேய் எவ்வளோ நேரம், சீக்கிரம் வாங்க. சரிடா அதோ வந்துட்டேன். தோ இந்த ஷுகா மூஞ்சி தான்டா எவ்வளோ நேரம் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தது. சரி வாங்கடா சீக்கிரம்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா ஜின்னு இவர் ஜென்னி ஜிசோ எல்லோரும் கீழே வராங்க. அம்மா ஒயன் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சாம்மாச்சி, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். யாரா ஒயனு? என் தங்கச்சி தான்டா, அதுவும் பக்கத்து வீட்டு பொண்ணு. எனக்கு ரொம்ப தங்கச்சி மாறுறா. என் மீரா கூட ஒன்றும் தெரியாதுடா. காலையில் காஃபி போட்டால இப்படி இருந்துச்சு. அது ஒயின் போட்டுதாடா? ஆமாம், ஏன்டா? நான் மீரா போட்டதுன்னு நினச்சிக்கிட்டோம்டா நாங்களாம். மீரா எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும். அவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதடா. ஜிம்மினோட முகத்தை எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா அதனால் என்ன இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு மீரா மேலே ஒரு கண்ணாக இருக்குமோ? இருக்கும்டா, அந்த பொண்ணு அல்ட்ரா மாடர்னாக இருக்குது. இருந்தாலும் இருக்கும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மற்றவங்க மட்டும் பேசிக்கிறாங்க. ஷுகா ஜின்னு ஜிசோ ஜென்னி எல்லாம் பேசிக்கிறாங்க. சரிங்கடா வாங்கடா வந்து சாப்பிடுங்க. ஒயனோட சாப்பாடு செம்மையாக இருக்கும். அவள் அழகாக எல்லாமே அர்த்தமாக பண்ணுவாடா. இதோ மீரா இருக்கா பாரு, அப்படியே எல்லாத்தையும் கவுத்தி போட்ட மாதிரி பண்ணுவாள். ஏன்டா எப்போ பாரு என்னை புகழலாம் உனக்கு தூக்கமே வராதில்ல? உனக்கு வெக்கமாக இல்லையாடி? உன்னை அசிங்கமாக கேவலப்படுத்துகிறேன் இப்போ கூட. சேச்சே அது கொஞ்சம் கூட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மீரா பண்ணுறது எல்லாமே வந்து ஜிமின் வந்து ரசிக்கிறாரு. ஜிமினுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுருப்பீங்க. அப்படி வைக்கிறப்ப வந்து ஜிமினுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? புதினா சட்னி வச்சுருப்பீங்கண்ணா. இது எனக்கு பிடிக்காது, எடுத்துருங்க. இல்லைங்க குட் ஃபார் ஹெல்த், சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காதுங்க, எடுத்துருங்க, எனக்கு வேண்டாம். அவனுக்கு பிடிக்காது, அவன் தட்டில் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டேன், நீ விட்டுரு. சரி ஓகேங்க, இந்த பிளேட்டில் வேறு பிளேட் மாற்றி நான் வச்சிடுறேன், இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளேட் எடுத்து போய் நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க. இப்போது அப்படி தான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களை வந்து பார்ப்பார், பேசுவார். பட் ஆனால் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போது வந்து அப்படி தான் வந்து கல்யாணத்துக்கு மொதல் நாள் அன்றைக்கி நைட்டு பொண்ணு அழைக்கிறதுக்காக வந்து மீரா போனோம். இப்போ வந்து மீராவுடைய ஆள் வந்து அப்ராடில் இருப்பார். அவர் இன்றைக்கி இவரோட கல்யாணத்துக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதாவது மீராவுக்கு வந்து ஏற்கனவே ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் மீரா லவ் பண்ணுறா அப்படின்ட்டு. மீராவோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மீராவுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீராவுடைய லவர்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் யாருக்கும் இப்போதைக்கு தெரியாது. ஜேஹோப் மட்டும்தான் இப்போ தெரியும். இப்போ ஜேஹோப் வந்து என்ன சொல்லியிருப்பார்? ஷுகா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டு, நீ போய் கூப்பிட்டு வந்துடுறியாடா? யாரா? மீராவோட லவ்வர்ரா, என் மச்சான். என்னடா சொல்கிற? மீராவுக்கு லவ்வா? ஆளா?
ஆமாண்டா, அந்த பையன் அப்ராட்ரா. என்னடா? இல்லை, நம்ம நம்ம ஊர் தான்டா, பட் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. லவ்வு எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு அப்படின்ட்டான். டேய் ஜிமின், கேட்டியாடா? அங்கே அவருக்கு கேட்டவுடனே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாரு. அப்படி சரிடா, நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டு ஒரு மாதிரி நம்ம நினச்சது எதுவும் நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் புலம்பிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு. நீங்கள் கீழே இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கீங்க. பொண்ணு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை அதாவது ஜேகப்புடைய தங்கச்சி முறை இல்லை அக்கா முறை இருக்கிறவங்க தான் அந்த சாப்பாடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக பொண்ணு அழைக்கிறதுக்கு மீறா போயிருப்பா. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சும்மாவே சாப்பாடுனா கலக்குவீங்க. இப்போ இந்த செஷன் அப்படின்றதால நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அம்மாச்சி ஆச்சி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் செய்கிறீங்க. இப்போது எல்லாத்தையும் இழுத்து போட்டு நல்லா செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அப்படி செய்கிறப்ப எப்படி தாவணியில் நெருப்பு பட்டுச்சு அப்படின்னே உங்களுக்கு தெரியல. நெருப்பு பட்டுதுன்னு சொல்லிட்டு அலறீங்க. ஜேஹோ பண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் வீட்டில் இல்லவே இல்லை. அவர் மண்டபத்துக்கு போயிட்டார் போல். வீட்டில் யாருமே இல்லை. பொண்ணு அழைக்கிறதுக்கு மீறா போயிட்டா. பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பக்கத்தில் எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. இவர் டென்ஷன் ஆகிட்டு மேலே போயிருப்பார் இல்லையா, கீழே குரல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் தாவணியில் நெருப்பை பிடிச்சிட்டு, அதாவது உங்கள் அப்படியே ஷோல்டர்கிட்ட பிடிச்சிட்டு அப்படியே உதறிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் முந்தானியை மட்டும். அது அந்த நெருப்பு அணையவே மாட்டேங்குது. அவர் வேகமாக வந்திருப்பார். அப்படியே உங்கள் தாவணியை உருவி பிடிச்சி தூக்கி கடாசிட்டு கீழே லைட்டாக அப்படி உதறும் போது உங்கள் பாவாடையிலையுமே அது பட்டு எரிஞ்சிட்ருக்கும். உங்கள் பாவாடையுமே உருவிட்டார். நீங்கள் இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் இது 2 தான் போட்டிருக்கீங்க. அவர் உங்கள் உடம்பு எதுவுமே பார்க்கவே இல்லை. நெருப்பு பட்டுடுச்சு, நம்ம நெருப்பு அணைக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை மட்டும்தான் அவர் மனசில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். உருவி போட்டிருப்பாரு. உங்களுக்கு அது உருவி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் அழுகிற சத்தம் கிட்ட திரும்பி பார்ப்பார். பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்களா. உடனே அவரோட ஷர்ட்டை கழட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருந்திருப்பாங்க உங்கள் அம்மாச்சி. என்ன பண்ணியிருப்பாங்க, என்னாச்சு பொண்ணுல பாட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பார். என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மேலே கீழெல்லாம் அப்படியே கையால் தொட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி நீங்கள் சட்டை போட்டிருக்கீங்களா, இன்ஸ்கர்ட்டோட நிற்கிறீங்களா. அவங்களுக்கு பயம். இப்போது உங்களை பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போய் என்னாச்சுடி, என்ன பண்ண, எதனால் இல்லை அம்மாச்சி, நான் சாப்பாடு செஞ்சுட்டு தான் இருந்தேன். திடீர்னு எப்படி நெருப்பு பட்டுச்சின்னு எனக்கே தெரியல. நான் இடுப்பில் தான் சொருவி வச்சுருந்தேன் என்னோடய முந்தானியை. என்னாச்சுன்னே தெரியல, நெருப்பு பற்றிக்கிச்சா, பாவாடையிலையும் பட்டிக்கிச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பிகிட்டே சொல்லு. இதுதான் நடந்துச்சா இல்லை வேறு ஏதாவதா? இதுதான் நடந்துச்சு பாட்டி. எதனால் அவங்க உருட்டி கேட்பாங்க அப்படின்னா, அவர் அப்பப்போ மீராவை பார்த்துட்டு இருந்திருப்பார் ஜிமின்னு. அவர் ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு, உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பேன். மீரா உங்கள் கூடயே சுற்றிட்டுருப்பாளா, உங்களை தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது தப்பாகவே தோணுது. இது தப்பாக இருக்குன்னே தோணுது. அவங்க அன்றைக்கி ஒரு 7 o'clock 8 o'clock வரைக்கும் அது பெருசாக எதுவும் யோசிச்சிருக்க மாட்டார். உடனே இப்போது உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு, இல்லை அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எனக்கு தப்பாக தோணுது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஜேஹோப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே ஜிமினுக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஜிமினுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஹெல்ப் பண்ணது தப்பா, அந்த பொண்ணு எரிஞ்சு கருவி போயிருக்குன்னு நினச்சிருக்கணும், அதானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு ஜேஹோப்பும் சொல்லியிருப்பார். எல்லாருமே உருட்டி இருப்பாங்க ஜிமினை, பண்ணிக்கூடா அந்த பொண்ணு உண்மையை சொல்லுது, இருந்தாலும் ஏற்றுக்க மாட்றாங்க அந்த அம்மாச்சி, அவங்க தான் இது பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தாண்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆகிட்டு இப்போது ஜேஹோப்புக்கு தனி வீடு கொடுத்துருப்பாங்க. அவர் தனியாக போயிருப்பார். நீங்கள் இப்போ ஜிமின் கூட வந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு செம பயம். கூடவே ஜென்னி, ஜிசோ, ஷுகா, ஜின்னு இவங்க 4 பேருமே உங்கள் கூட வராங்க. நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வரீங்க.
முன்னாடி 2 பேர், பின்னாடி அதாவது 3 சீட்டு இருக்கிற கார் அது. பின்னாடி வந்து ஜிசோவும் ஜென்னியும் வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஜெமினோட வீட்டில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. வெளியில் ஜெமின் வந்து காலிங் பெல் தட்டுறாரு. அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க. என்னடா புதுசாக இருக்குது, வேட்டி சட்டை எல்லாம் பலமாக இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷனா? அவர் எதுவுமே பேசலை. அவர் மட்டும் வேகமாக மேலே போகிறாரு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, என்னடா எதுவும் பேசாமல் போகிற ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ ஜென்னியும் ஜிசோவும், நீங்களும் வந்திருக்கீங்களாம்மா, என்ன நீங்களும் ஃபெஸ்டிவ் காஸ்டியூமில் இருக்கீங்க? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சைடில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க. யாரும்மா இது கல்யாண குளத்தில்? வாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைக்கிறாங்க. வா மருமகளே வா, வா மருமகளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்கம்மா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, ஜிம்முன்னு கல்யாணம் ஆகிடுச்சி. ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் தான். அப்படியாம்மா, சந்தோஷம். பார்க்க லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பார்த்தோன்னே தோணுச்சு, இந்த மாதிரி எப்போ எனக்கு மருமக வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்படியே வரீங்க, எதுவுமே பேசலாம். நீங்கள் எப்படிம்மா, உன் பேர் என்ன? நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பேர், இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாத்தையுமே இப்போ சொல்கிறாங்க. ஃபைனலாக என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அது போதும். அப்பா கந்தா குமரா, அப்பா நடந்துருச்சா, எப்போ என் பரப்பிள்ளையை பார்ப்பேன். நீங்கள் வேறம்மா, கல்யாணம் நடந்ததுக்கே இன்னும் சேரல, இன்னும் பேரப்பிள்ளை பேத்தி வேற கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி சொல்கிறா. ஏய், முதல்ல அவன் இவகிட்ட பேசட்டும், அப்புறமா எல்லாத்தையும் சேர்றது கூட பார்த்துக்கலாண்டி, அதை சொல்ல முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க சைடில் காதில் கொசு கொசுன்னு பேசிக்குது. நீங்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் மாலையெல்லாம் கழட்டி பூஜை ரூமில் வச்சுட்டு விளக்கேற்ற சொல்கிறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் மேலே போனவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வேகமாக வராரு. வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. என்னம்மா சொன்னாங்களா? எல்லாத்தையும் சொன்னாங்கடா. பரவாயில்ல, இதனால் என்ன இருக்குது, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, போதும் இல்லைம்மா, கல்யாணம் ஆகிடுச்சு. நீனும் என்ன இனிமேல் எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டால? என்னடா சொல்கிற? ஆமாம்மா, உனக்கு மருமக வந்துட்டா, பார்த்துக்கோ என்ன. என்னடா பேசுகிற? மருமகனா? எனக்கு மருமக மட்டும்தானா? உனக்கு இல்லைம்மா, எனக்கு அவள் யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வெளில போயிருப்பார். அதாவது இந்த சிபிசிஐடியில் இருக்கிறவங்களாம் வந்து இப்போ வெளில போனாங்கன்னா அது ரிலேட்டட் வந்து யாரையோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு வெளில போனவங்க சீக்கிரம் வரமாட்டாங்கல்ல. அப்படி தான் ஜென்னி ஜிசோவும் அன்னைக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அவர் போனவர் வந்திருக்க மாட்டார். ஏய் எங்கடா இருக்க? ஏம்மா, நான் வரதுக்கு 1 மந்த் இருக்கும். என்னடா பேசுகிற? கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் அன்னைக்கு கூட வீட்டில் இல்லாமல் கிளம்பிவாடா. அம்மா, நான் வர்றதுக்கு 1 மந்த் ஆகும், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வெளில வந்திருக்கேன். இதோ பாரா, கண்டிப்பாக நான் இங்கேருந்து கிளம்பிருக்க மாட்டேன், தயவு செஞ்சு வா. இதோ பாருமா, ஏய் 6 o'clock வீட்டில் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேகமாக வச்சுருப்பாங்க அவங்க அம்மா. ஏன்னா டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரில, இவளை கட்டிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனாக கிளம்பி வந்துட்டுருக்காரு வீட்டுக்கு. உங்களுக்கு வந்து இப்போது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் கிளம்பி இருக்க சொல்லி உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அத்தையோட ரூம்லேயே நீங்கள் கிளம்பிட்டு ரெடியாக சாரி கட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்தவர், என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஏய் போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாகு. என்னம்மா உனக்கு புரியுதா புரியலையாம்மா? எனக்கு நல்லா புரியுதுடா, உனக்கு தான் புரியல, போ. எது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பார். டீப்பில் இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரீனில் இருக்குது இல்லைங்களா, ஒரு பேக் மாட்டின மாதிரி, அந்த மாதிரி ஒரு பேக் சைடில் தொங்குற மாதிரி ஒரு ஆஃபீஸ் பேக் மாதிரி, அதை அப்படியே தூக்கி பீசி எறிஞ்சிட்டு ஒரு மேலே போகிறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வராரு சாப்பிட்றதுக்கு. டேய் சாப்பிட. அம்மா உனக்கு சாப்பிட்றான்னு எனக்கு எல்லாம் புரியுது, உனக்கு தான் புரியல ஜிமின். கல்யாணம்ன்றது சும்மா சொப்பு சாமான் வச்சுட்டு விளாண்டுட்டு ஒரு தாலியை கட்டிட்டா அது கயிறு கல்யாணம் அப்படின்றது கிடையாடா. இது
சொன்னால் புரியாது. எமோஷ்னல், சென்டிமெண்ட், புரியுதா? உனக்கு அது கயிறு, அந்த பொண்ணுக்கு அது லைஃப். சும்மா அந்த தாலி கயிற்றுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு இல்லை, லைஃப்டா, புரிஞ்சுக்கோ. அவர் எதுவுமே பேசலை. சாப்பிட்டுட்டு மேலே போகிறாரு. இப்போது அவர் போன ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு தலையில் பூ வச்சு மேலே அனுப்புகிறாங்க. நீங்கள் போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. உள்ளே வா, கதவு திறந்து தான் இருக்குது. நீங்கள் பயந்துகிட்டே போகிறீங்க. ஒரு கோல்டான வாய்ஸில் சொல்லியிருப்பார், லாக் பண்ணு. நீங்கள் அப்படியே கதவை சாத்துறீங்க. லாக் பண்ணல. எப்படியும் எதுவும் நடக்காதுன்றது உங்களுக்குமே தெரியும். இதோ பார், எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ எனக்கு டிசர்வே கிடையாது. என்றைக்கும் எப்போவும், புரியுதா? நீ என்னோட டேஸ்ட்டே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா நீ ஈன்னு பல்ல அழிச்சிட்டு வந்து உட்காந்துருவியா? எவனோ ஒருத்தன் தாலி கட்டுறானா, வந்துடுவேடி நீ? எதுவுமே பேசலை. நீங்கள் பேசு, வாய் திறந்து பேசுடி. அங்கேயும் பேசாமல் நின்றுட்டு இருந்த, இங்கேயும் இல்லைங்க, நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்தீங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஏன்? இல்லை, எங்கள் அம்மாச்சி தான் என்னை நம்பவே இல்லை, உங்களை நம்பவே இல்லை. ஏதோ நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களாம், திங்குற மாதிரி. ஆமாடி, பார்த்தேன். ஆனால் ஒன்றும் இல்லை, மீராவை. மீரா என்னோடய டேஸ்ட்டில் இருந்தா, அதனால் நான் அவளை பார்த்தேன். பட் ஆனால் அவளுக்கு ஆள் இருக்குது, அவளுக்கு லவ் இருக்குது அப்படின்றது தெரியாது. அந்த அப்செட்டில் தான் அன்றைக்கி நான் வீட்டில் இருந்து தொலைச்சிட்டேன். இல்லைனா ஏன் உன்னை மாதிரி ஒரு குழியில். சே, நினைக்கவே கேவலமாக இருக்குது. உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உடஞ்சி போன மாதிரி இருக்குது. சரிங்க, மன்னிச்சிருங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் தாங்க. எனக்கு அந்த மன்னிப்புலாம் தேவையில்ல. உன்கிட்ட டிவோர்ஸ் தான் வேணும். 1 இயர் மட்டும், புரியுதா? நான் உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எதுவும் இருக்காது. இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? ஓகேங்க. இந்த அழுது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற வேலை வச்சேன்னு வச்சுக்கோங்க, கீழே போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அத்தை, அந்த ஆக்ஷன் மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். பெட்லலாம் படுக்காத, எங்கே வேணாலும் போய் படுத்துக்கோ. என் பெட்ரூமில் நான் இருக்கும்போது நீ இருக்கவே கூடாது, புரியுதா? சரிங்க, சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. அவர் மட்டும் படுத்து தூங்கியிருப்பார். நீங்கள் உங்களோட சாரி ஒன்று எடுத்து அப்படியே விரித்து போட்டு அதிலே படுத்துக்கிறீங்க. ஒரு 12 மணி 1 மணி அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு நடுக்கிற சத்தம், அதாவது நடுங்கி நீங்கள் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பெட்ஷீட் இல்லாமல் நீங்கள் குளிரில் ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. அவர் கபோர்டில் இருந்து ஒரு பிளாங்கெட் எடுத்து உங்களுக்கு போற்றி விட்டு ஒரு மாட்டை படுத்து தூங்குறாரு. நீங்கள் ஒரு 4:30 5 மணி இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா பிளாங்கெட்டோட நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. இந்த அளவு கூட உங்களுக்கு மனசு இருக்கா? நீங்கள் கெட்டவங்களாம் இல்லைங்க. பட் ஆனால் உங்களை என்கிட்ட மட்டும் கெட்டவங்களாக காமிக்கணும்னு தோணுது போல் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்காதவளாக இருக்கேன்லண்ணா, உங்களுக்கு நான் பிடிக்காதவளாகவே இருந்துருவணும் பயமாக இருக்குங்க. நான் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இருந்தேன்னா என்னை ஏற்றுப்பீங்களா? வாய்ப்பில்லைல்ல. நானாக இருந்தால் தான் அழகு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்னால் இருக்கவே முடியாதுங்க. சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டெல்லாம், அல்ட்ரா மாடர்ன் தான் பிடிக்குமாமே, ஆட்டிடியூட் பொண்ணு தான் பிடிக்குமாமே. என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. அப்போ நீங்கள் என்னை கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிவிடுவீங்கல்ல? இந்த தாலி கயிறு இன்னும் 1 வருஷம் தானா? இந்த மஞ்சள் சாயம் போகிறதுக்குள்ளால எனக்கு தெரியுது இது நிலையான கயிறு இல்லை அப்படின்னு. ஆனால் ஏன்னு தெரிலங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியுமா? அன்றைக்கி நீங்கள் என்னை காப்பாற்ற வரும்போது
இந்த தாவணியை உருவும் போதும் சரி, இந்த பாவாடையை உருவும் போதும் சரி, உங்கள் கை என் மேலே பட்டுச்சுங்க. பட்டுச்சு, ஸ்கின்னோட ஸ்கின்னாக தொட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் ஷர்ட்டை கழட்டி கொடுத்தீங்கல்ல, உங்கள் ஷர்ட்டு என்னை தொட்டுச்சு. அது ஏதோ தெரில, என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஃபீல் சொல்ல முடியாதுங்க, முடியாது. எல்லா பொண்ணுக்கும் அந்த ஃபீல் வேணும். அந்த ஃபீல் இருக்கிற இடத்துல தான் அவங்களோட மனசு இருக்கும். எனக்கு அந்த நிமிஷம் தோணுச்சுங்க, நீங்கள் என்னோடையனா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்படி நான் கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டதை நினச்சி நீங்கள் மட்டும் புலம்பிகிட்டே இருக்கீங்க. நம்ம இனிமேல் அழதான் போகிறோம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்படி தான் அன்றைக்கி காலைல எழுந்திரிச்சி நீங்கள் கீழே வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வராரு, கிளம்பி வராரு. எங்கம்மா பேகு? ஏன்டா? டிவி டேபிள் மேலே தான் இருக்குது. சரி நான் கிளம்புறேம்மா, வரத்துக்கு 1 மந்த் கூட ஆகலாம். என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம்மா. ஏன் உனக்கு தெரியாதா வெளில போனால் சீக்கிரம் வரமாட்டேன் அப்படின்னு? அதெல்லாம் சரிடா, உனக்கு கல்யாணம் அம்மா இதை கல்யாணம்னு முதல்ல சொல்லாதம்மா. நீ சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணமாகவே தெரியல, அது சும்மா. ஏம்மா நீங்கள் அதை பேச வைக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தாண்டா உங்கள் லைஃப் போயிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறது, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்க, ஜெய்ஹோப் வீட்டுக்கு வருவாங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் ஜெய்ஹோப் மட்டும் உண்மை தெரியும், இந்த மாதிரி ஜிமின் உங்ககிட்ட சந்தோஷமாக இல்லை, உன்னை வெறுத்துட்ருக்கான் அப்படின்னு. ஆனால் அவர் காமிச்சிக்கவே மாட்டார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம், உங்கள் அம்மாச்சிக்கு சந்தோஷம், நல்லா பார்த்துக்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. வேலையாக தானே வெளில போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் அழுவீங்க. உங்கள் அத்தை வந்து எல்லாமே தெரிஞ்சு சரியாகிடுமான்னு சொல்லிட்டு உங்களை பேம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி தாண்டா அப்பப்போ வருவார். ஒரு 1 மந்த் கழிச்சு 2 மந்த் கழிச்சு இதேமாரி வந்துட்டு போவார். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 10:30 மணி இருக்கும், கதவு தட்டுற சத்தம் கேட்கும். நீங்கள் இப்போது கிட்ட டோர் திறந்துக்கிட்டே, அந்த தாழ் திறந்துக்கிட்டே, என்னாச்சு அத்தை இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உமிட்டிக்கிட்டே நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பெட்ரூம் டோர் தான் அது. உமிட்டிக்கிட்டே நீங்கள் பார்க்குறீங்க. ஓ நீங்களா, வாங்க. அவர் எதுவுமே வாய் பேசவே இல்லை. இப்போ உடனே அவர் வந்து அவரோட பேகை தூக்கி பெட்டில் போட்டுட்டு ஒரு மாடம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு டவல் எடுத்துகிட்டு பாத்ரூம் போயிருப்பார். எவ்வளோ நாளாச்சு இவரை பார்த்து. இன்னும் மாறவே இல்லைல்ல அவரோட முகம், கோபம் எதுவுமே மாறல. அந்த கோவத்தில் ஒரு ஸ்மெல் இருக்குது. ஆமாம், அந்த கோவத்தில் ஒரு ஸ்மெல் இருக்குது, அது இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்துகிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவர் மட்டும் தலையை தோட்டிகிட்டே கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தலையை ஃப்ளிப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் போகிறாரு, ட்ரெஸ் எடுக்கிறாரு. உங்களை என்ன ஒரு பொருளாக கூட மதிக்கவே இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அவர் ஷர்ட்டில் தான் வந்திருப்பார், பார்க்கவே ஆசமாக நல்லா இருக்கார். பட் என்ன சொல்கிறது, அதை ஒரு பொருளாக நீங்கள் பார்க்குறீங்க. அவர் எப்படி உங்களை ஒரு பொருளாக பார்க்குறாரோ, நீங்களும் ஒரு நமக்கு கிடைக்காத ஒரு அரிய பொருள். அது நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும். நம்மக்கிட்ட அழகில்ல, ஒரு டிகிரி ஏதோ படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக படித்தோம். ஒரு மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்கடா. அது என்ன சொல்கிறது, ஒரு தனியாக ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏதோ கத்தி அழணும் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் நம்ம தான் ராணியாக இருந்துகிட்ருப்போம் இருக்கிற வரைக்கும். திடீர்னு கூப்பிட்டு போய் ஒரு மாளிகை, ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது, அதில் எல்லாமே இருந்து ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். அவர் மட்டும் திரும்ப வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் மட்டும் படுத்து தூங்குறாரு. நீங்கள் ஒரு பொருளாக கூட அவர் மதிக்கலை. நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்மளை ஒரு பொருளாவது நினச்சிட்டு இருந்திருப்பார் போல் அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கத்தி அழணும்னு தோணுது, எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் அப்படியே டோரை திரும்ப லாக் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறீங்க. அவர் ஏதாவது பேசுவாரா அப்படின்றதுக்காகவே கண்ணை திறந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நீங்கள் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோ தலைவலியிலையுமே
எதுவுமே பேசியிருக்க மாட்டார். கொஞ்சம் அப்படியே தலையை தூக்கி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா படுத்து தூங்கியிருப்பார். அப்படி தான்டா ஒரு 2 டேஸ் வீட்டில் இருந்திருப்பார். நீங்கள் பரிமாறினா சாப்பிடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் கண்ணிலே படக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆனால் உங்கள் அத்தை விட்டுருக்க மாட்டாங்க. நீ தான் எல்லாமே அவனுக்கு செய்யணும், நீ தான் எல்லாம் பண்ணணும், இதேமாரி நடந்துச்சுன்னா எப்போ தான் சேர்றது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்ப திரும்ப அவர் கண்ணில் படுற மாதிரியே எல்லா வேலையும் செய்ய விடுறது, வேணும்ன்ட்டு அப்போ தான் அதிக வேலை கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. பட் என்ன, அவரை தான் உங்களை மதிக்கவே இல்லையே. இதில் எங்கேருந்து உங்களை ரசிக்கிறது எதுவுமே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. திரும்ப அவர் கிளம்பியிருப்பார். திரும்ப அதாவது இந்த டிடெக்டிவ், இந்த சிபிசிஐடினா அங்கங்கே போகிறது, அங்கங்கே விசாரிக்கிறது, இருக்கிறது, இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ திரும்ப கிளம்பியிருப்பார். திரும்ப கிளம்புனவர் 2 months ஆகுது, 3 months ஆகுது, வரவே இல்லை அவர். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நேரம் ஒரு வேறு பொண்ணை பார்த்துருப்பார்ல, நம்ம தான் டிசர்வ் இல்லை, 1 year தான், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் நம்ம லைஃப், அவ்வளோதான் நம்ம லைஃப், அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அழுவீங்க. அடுத்த நாள் உங்கள் அத்தை நம்ம அழறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. வயசான காலத்தில் அவங்கள எதுக்கு வருத்தப்பட வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தில் எந்த கஷ்டத்தையுமே காமிச்சிக்க மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து வருவாங்க, உங்கள் அம்மாச்சி ஆச்சி எல்லாருமே வருவாங்க, வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. ஏன்னா ஜிம்மின் வந்து வேலைக்காக போயிருக்காரு அப்படின்றதுக்காக அவர் இல்லாதனால சந்தோஷமாக காமிச்சிப்பீங்க. உங்கள் பெட்ரூம்லலாம் இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண ஃபோட்டோ இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரேம் பண்ணி உங்கள் அத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ஃப்ரேம் போட்டு அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பீங்க. 2-3 இடத்துல எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஜிம்மின்னு வரும்போது மட்டும் அதை எடுத்து நீங்கள் எங்கேயோ மறைய வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இடம் வந்துட்டு போவார். பட் ஆனால் உங்களை என்னன்னே கண்டுக்க மாட்டார். அப்படி தான் உங்களுக்கு ஒரு 7 month இந்த மாதிரி ஆயிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு. இப்போது அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி கிடச்சிருக்கும். அதனால் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், நீ பார்ட்டி கொடுடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஹையர் அஃபிஷியல்லாம் வராங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆனது கூட எங்ககிட்ட சொல்லலை, நீ பண்ணணும், புரியுதா சார்? ஒரு பார்ட்டிகள் அந்த மாதிரி புக் பண்ணிட்டோம். அதெல்லாம் கிடையாது, வீட்டில் மட்டும்தான், புரியுதா? வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு வேணும். வெளியே சாப்பாடெலாம் சாப்பிட்டு ரொம்ப வயிறுலாம் கெட்டு போச்சுடா ராஜா, ப்ளீஸ், புரியுதா? ஒரு நான்வெஜ் மீல் ரெடி பண்ண சொல்லிவிடுவான் ஒய்ஃபை. அவர் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன நான்வெஜ் மீல் செய்வாளா, இல்லை எதுவும் தெரியாத இதோ இவனுக்கு ஆளுங்க மாதிரியா? ஜென்னியும் ஜிஸோவும் அப்படியே உங்களோட ஹையர் அஃபிஷியலை பார்க்குறாங்க. சார் ஏதோ சுடுதண்ணி வைப்போம் சார். ஓ, க்ரீன் டீ போட்டு குடிச்சுப்பானுங்க பாருங்க. சரிடா பார்த்துக்கோங்கண்ணே. என்ன ஜிம்மின்? சார் ஜிம்மினோட ஒய்ஃபு நல்லா சமைப்பாங்க, செம்ம. அவங்க சாப்பாடெலாம் நீங்கள் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் சார். அப்படியே ஜிம்மின் வந்து முறைக்கிறாரு. ஜின்னும் சுகாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. ஜேகோப் வந்து எதுவுமே பேசலை, சும்மா இந்த கான்வர்சேஷன் மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகோப் வந்து எப்போயாவது உங்களை வந்து பார்ப்பார். பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஜிம்மின் என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், நீங்களும் எதுவுமே கேட்டுக்க மாட்டீங்க. ஒரு என்ன சொல்கிறது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் உங்களுக்கும் ஜேகோப்புக்கும் போயிட்டுருக்கு, அண்ணன் தங்கச்சியா. இப்போது வீட்டுக்கு வந்து சொல்லியிருப்பார் உங்கள் அம்மா கிட்ட. என்கிட்ட எதுக்கிட்ட சொல்கிறேன், உன் பொண்டாட்டி செய்ய சொல்லு. உனக்கு உன் பொண்டாட்டி தானே எல்லாம் செய்யணும், நான் அதுக்கு செய்யணும்? அம்மா உன்கிட்ட சொன்னான் நீ செய், இல்லையா செய்ய மாட்டேன்னு சொல்லு, நான் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன், புரியுதா? என்னடா சொன்னேன், வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிறேனா? வீட்டு சாப்பாடு கிடைக்குமா ராஜா? வீட்டு சாப்பாடோட டேஸ்ட் யாருக்கும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? தனியாக எடுத்து காமிக்கும். போ உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு, செய்வா. 10 பேர் என்ன 25 பேர் கூட சேர்த்து செய்வா ஒரே நேரத்தில். போய் சொல்லு. இப்போது மேலே வராரு தயங்கிக்கிட்டே. நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அதாவது தலையை தூட்டிட்டு சாரி கட்டிட்டு இப்போ நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து உங்கள் பேக் சைட்லேருந்து இப்போ பார்க்குறாரு. ஸ்டன் ஆகிட்டார் மனுஷன். நீங்கள் இப்போது சாரி கட்டிட்டு உங்களோட முந்தானி வந்து கீழே தொங்கிட்டுருக்கு, உங்கள் இடுப்பு லைட்டாக தெரியுது, உங்கள் முடியை ஃபுல்லாக ஒரு சைடில் போட்டு துண்டால் நீங்கள் அப்படியே தலையை வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஈரம் எல்லாம் அப்படியே தெறிக்குது. அவர் கதவை திறந்துட்டு இப்போ உள்ளே வந்திருப்பார். அந்த தெரிச்ச தண்ணி வந்து
அவரோட முகத்தில் வந்து அடிக்குது. அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கார் உங்களை கீழே இருந்து மேலே வரைக்கும். கல்யாணம் ஆச்சு, பட் உங்களை இது வரைக்கும் உங்கள் முகத்தை கூட உண்மையாக ஒழுங்காக பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ பேக் சைடில் பார்க்கும்போது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒன்றுமே நடக்காத ஒரு பையன் பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ பண்ணுது, ஏதோ தோணுது உங்ககிட்ட. நீங்கள் வந்து இப்படி கண்ணாடியில் லைட்டாக அவரோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஏங்க சொல்லுங்கள். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி. வீட்டில் சாப்பாடு செய்யணும். சரி, அதுக்கு சாப்பாடு செய்யணும். செய்வியா? 15 பேர் வருவாங்க. செய்வேங்க. என்ன மெனு? நான்வெஜ் மீல். என்ன செய்வ? என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், செஞ்சிடறேன். ஏன் என்ன செய்யணும்னு சொன்னால் செஞ்சிருவியாலாம்? நான்வெஜ் மீல்னால் தெரியாதா? பிரியாணிலேருந்து மட்டன்லேருந்து எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கலாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லியிருப்பார். சரிங்க, பண்ணிடுறேன். டைமிங் ஒரு 6 o'clock வருவாங்க. சரிங்க, நான் பண்ணிடுறேன். நீங்கள் அப்படியே அசால்ட்டாக சொல்கிறீங்க. அவருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. பண்ணிடுவியா? பண்ணிடுவேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமாங்க? டெசர்ட் மட்டும் பண்ணிவிடு, வேறு எதுவும் இல்லை. சரிங்க. ஐஸ்கிரீம் மட்டும் நீங்கள் வெளில வாங்கிட்டு வரீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருப்பார். அவர் டோரை திரும்ப லாக் பண்ணும்போது நீங்கள் வந்து திரும்பியும் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் தலையை நீங்கள் தட்டிகிட்டே இருந்துகிட்ருப்பீங்க. அவர் திரும்பவும் பார்க்குறாரு. என்ன ஜிமின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வருவார். என்னடா போகும்போது வேகமாக போனேன், பொறுமையாக வர, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவர் மட்டும் திரும்ப போயிடுறாரு. ஈவினிங் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் விறுவிறுத்து போயிட்டு அந்த இடுப்பில் இந்த சாரி அப்படியே தூக்கி நம்ம இடுப்பில் சொருவிட்டுருப்போம்ல, அந்த மாதிரி சொருவிட்டு முந்தானியை நீங்கள் சொருவிட்டு இருந்த முந்தானியை எடுத்து அப்படியே நீங்கள் வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டே நீங்கள் கிச்சன்லேருந்து வெளில வரீங்க. அவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு 5:30 5:15 அந்த மாதிரி இருக்கும். அவர் வராரு. பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறது, செம்ம அழகாக தெரியுறீங்க. ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, வெட்டாகி இந்த ஸ்வெட்டில் நீங்கள் ரொம்ப அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே நனைஞ்ச மாதிரி இருக்குது. மேலே போட்டிருக்க அந்த முந்தானியோட இந்த இது செஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே அப்படியே அங்கே கழுத்துலேருந்து வேர்த்து ஊற்றி இப்படி வந்திருக்க மாதிரி அப்படி இருக்குது. நல்லா வேர்த்து விறுவிறுத்து போயிட்டுருக்கீங்க. அவங்க மாமியார் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு, அம்மாடி நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சாரி கட்டிட்டு வா என்ன. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. அவர் வராரு. ஏய் நெல்லு. சொல்லுங்கள். இந்தா. என்னது இது, ஃப்ரீசரில் வச்சுறீங்களா? அம்மா எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைம்மா. அவங்க எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க ஐஸ்கிரீமை. இப்போது இன்னொரு கவர் இருக்கும். அந்த கவரில் உங்களுக்கு தான் சாரீ வாங்கிட்டு வந்திருப்பார். ஒரு க்ரீம் கலர் சாரீ அது. தா. என்னதுங்க அது? சாரீ, இதை கட்டிக்கோ. எனக்காங்க? ஆமாம், எடுத்துகிட்டு போ. இப்போது அதை வாங்கிட்டு உங்களுக்கு செம்ம சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நல்லா ப்ளஷ் ஆகிறீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அதாவது நீங்கள் ப்ளஷ் ஆகிறது மற்ற யாருக்கும் தெரியாது. நீங்கள் மாட்டு ஸ்டெப் ஏறி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த சிரிப்போட சத்தம் வெளில கேட்கவே இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகவே இல்லை. அந்த சாரியே பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டுருப்பீங்க. இதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் வேணும்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி உங்கள் கபோர்டில் இருக்கிற எல்லா ப்ளவுஸையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க. இது செட் ஆகுமா, அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த க்ரீம் கலர் சாரிக்கு ஒரு வேளை இந்த பிங்க் ப்ளவுஸு, இல்லை இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸு ஏதோ சூட் ஆகுமான்னு தெரிலையே. பிளாக்கு இது நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. நல்லாயிருக்கும், பிளாக்கே போடு அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா ஜிம்மி நிற்கிறாரு. என்னங்க
பிளாக் நல்லாயிருக்கும், பிளாக் போட்டுக்கோன்னு சொன்னேன். சரிங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். ஏன்? இல்லை ஒன்றும் இல்லைங்க. ஏன் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? தோ போகணுங்க. சரி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ போகலாம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கீழே போயிருப்பார். நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அழகாக என்ன சொல்கிறது, ஒரு லூஸர் மாதிரி விட்டுட்டு கீழே அப்படியே ஒரு குடுமி மாதிரி போட்டிருப்பீங்க. இந்த வெட்டாக இருக்கிற பாட்டு மட்டும் கீழே அப்படியே முடிஞ்சு கொண்ட மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக லூஸாகி கீழே வந்து குடுமி மாதிரி போட்டுட்டு இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தலை பின்னிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் முந்தானியை வந்து ஒரு ஃப்ளீட்டில் விட்டுட்டு அதை வந்து வேலை செய்யும்போது மேலே தூக்கி போட்டிருந்தா இப்படி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் கீழே இறங்கி வரீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப செம்ம ரொமான்டிக், செம்ம செக்ஸியாக அழகாக தெரியுறீங்க ஜிமின்க்கு. அவர் உங்களை தாண்டி எட்ட போகவே மாட்டேங்குது உங்கள் மாமியார் பார்த்து. ஆஹா விழுந்துட்டான்டா. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஒரு சாரி எடுத்து கொடுத்து கட்டடி தாயி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. பரவாயில்ல, என் பையன் கொடுத்து வச்சவன் தான். அழகாக இருக்கான் என் மருமக. அத்தை அத்தை என்ன பண்ணுறீங்க? வா வாடிம்மா வா வா. அத்தை இதெல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருவா, இதுக்கப்புறம் வர டைமிங் தானே. சரி எடுத்து வை. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன்னு. இவங்க எல்லோரும் வந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ நீங்களும் ஜெமீன் மட்டும்தான் இப்போ ஹாலில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. இப்போ அந்த சாரீ வந்து கீழே இறங்குது. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோட்டில் நீங்கள் கீழே சாரீ விட்டுருப்பீங்களா, அது வரை கீழே நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அந்த ஒரு ஃப்ளோட்டில் இருக்கிற சாரீ எடுத்து மேலே போட்டோன்னா எப்படி இருக்கும்? லைட்டாக ஹிப்பு தெரியும், லைட்டாக செஸ்ட் தெரியும், கண்டிப்பாக தெரியும்ல. அந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. அவர் கண்ணை எடுக்கவே இல்லை. என்னடா இவ இவ்வளோ அழகாக இருக்கா? நான் நினச்சேன் இப்போது எப்படி இவகிட்டேருந்து என் கண்ணை ஏட்டு போகவே மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்கா, எல்லா வேலையும் அவ்வளோ அழகாக செய்கிறா. கொல்றடி அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் செய்கிறீங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏங்க ஜிமின் கேட்குதுங்களா? சொல்லு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். யாராவது வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உட்கார வைக்கிறீங்களான்னு வெயிட் பண்ணி. நான் பார்த்துக்குறேன். நீ எங்கே இல்லைங்க, நான் போய் கொஞ்சம் சரி போ அப்படின்ட்டுருப்பார். இப்போ நீங்கள் போவீங்களா? இப்போ பேக் சைடில் உங்களுடைய லோ நெக் ப்ளவுஸு ப்ளஸ் வந்து உங்கள் சாரீ வந்து ப்ளவுஸுக்கு கீழே கொஞ்சம் சாரீ விலகுச்சு அப்படின்னா உங்கள் முதுகு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி தெரியுது. உங்கள் முடியை நீங்கள் முன்னாடி இழுத்து போட்டு திரும்ப அந்த நுனி கொண்ட மாதிரி போட்டிருப்பீங்க இல்லைங்களா, ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டையை அவுத்துக்கிட்டே நீங்கள் முன்னாடி முடியை எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே பேக்லேருந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ செக்ஸி. சும்மா இருக்கிற மனுஷனையும் தூண்டி விடுற மாதிரி ஒரு அழகு, உங்கள் பின்னழகு அப்படி இருக்குது. அவர் கண்ணை உங்ககிட்டேருந்து எடுக்கவே முடியல, அப்படி ரசிக்கிறாரு. கண்ணாலே கற்பழிச்சிருவார் போல இருக்குது, அப்படி பார்த்துட்ருக்காரு உங்களை. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் அழகாக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இன்னும் முடி காயலை அப்படின்றதுக்காக லைட்டாக நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கிளச் கிளிப் மட்டும் போட்டுட்டு சின்னதாக கொஞ்சமாக அப்படியே ஒரு சந்தன பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நெத்தி போட்டு கையில் இந்த கையில் ஒரு வளையல், அந்த கையில் ஒரு வளையல் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு குட்டியாக கொஞ்சமாக ஒரு 2 முழம் பூ வச்சுக்கிட்டு, உங்கள் முடி எப்படின்னா ரொம்ப லென்த்தியான முடி, இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி முடி கிடையாது, ரொம்ப லென்த்தியான ஒரு இடுப்பு வரைக்கும் இருக்கிற முடி, ஓகேங்களா. ஒரு 2 முழம் பூ வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக கீழே இறங்கி வரீங்க. அப்போ தான் உங்களுடைய வீட்டுக்காரருடைய கொலீக்ஸ்லாம் வர்றாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சி அழகாக அன்பாக பேசி பொலைட்டாக அழகாக சாப்பாடு வைக்கிறீங்க. அதில் என்னென்ன விருந்து வச்சுருக்கீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் தொக்கு, லாலிபாப்பு எல்லாமே பண்ணி வச்சுருக்கீங்க. கிராபு, ஃபிஷ்ஷு, முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவீங்க. ஜிமின் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன் ஜிமின், செம்ம. போங்க, இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்.
டெய்லி உங்களுக்கு ஒரு அருமையான சாப்பாடில் நல்ல வைஃப் நல்லா பேசுகிறாங்க, நல்ல குணமான பொண்ணுப்பா, நல்லா இருங்க, செம்மையாக இருக்குது, வாழ்க்கைனா இப்படி இருக்கும்டா. இப்போல்லாம் எங்கே மாடர்ன் அல்ட்ரா மாடர்ன். அப்படியே ஜிமின் உங்களே பார்க்குறாரு. நீங்கள் வந்து சிரிச்சுட்டு நீங்கள் அவர் சொல்கிறத கவனிக்காமல் மற்ற எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கீங்க. இப்போது சுகாவும் ஜின்னு ஜென்னி ஜிசோ எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து எப்படி நல்லா போகுதா லைஃபு? அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? மூச்சு விடுறது கூட பயந்து பயந்து விட வேண்டியதாக இருக்குது அவர் நின்னாச்சுன்னா. அப்படி இருக்குது. இன்னும் அவர் மாறணும் பாடையே கிடையாது. கண்டிப்பாக மாறிடுவான் இன்னிலேருந்து பாரேன். ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? தெரியல, தெரியல, என்னவோ இன்றைக்கெலாம் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரியே சுற்றிட்டுருக்கான். என்னன்னு பார்த்துக்கோ. நைட்டு கொஞ்சம் உனக்கு கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்காரா? அப்படிலாம் இல்லை. சரி, டென்ஷனாக இருந்தால் கூட பார்த்துக்க மாட்டேன்னா? இல்லை, நான் பார்த்துப்பேன். ஆனால் அவர் இல்லை, இன்றைக்கெலாம் அவன் டென்ஷன் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கோண்ணா, நாங்கள் கிளம்புறோம். சரி, ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் ஜிசோவும் கிளம்பியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஜின்னும் சுகாவும், டே சொன்னோம்லடா, இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், பார்த்துக்கோ மச்சான், வேணுமா வேணாமான்றது உன் கையில் தான் இருக்குது. அந்த பொண்ணுலாம் உங்ககிட்டலாம் நல்லா தான் பழகிறான்னு நினைக்கிறேன், உனக்கு தான் உறுத்துது போல் அப்படின்னு சின்னும் சுகாவும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவர் அவங்களே பார்த்துட்டே இருக்கார். அவங்க சொன்னதெல்லாம் எதுவும் காதிலே விழல. அவர் ஆனால் லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு மட்டும் ரொம்ப புரியுது. ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படி பேர் பண்ணுறதுன்னு கூட அவருக்கு தெரியவே இல்லை. நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. சாப்பாடு கொஞ்சமாக மீந்து போயிட்டு இருந்திருக்கும். இப்போது உங்கள் மாமியாரை கூப்பிட்டு, அத்தை எந்திரிங்க, அத்தை சொல்லுமா, சாப்பிட்டு படுத்துருங்க அத்தை. சரிம்மா, அதை வரேன், போ எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வரதுக்குள்ளே நீங்கள் சாப்பாடு அவங்களுக்கு மட்டும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கழுவி போட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் மூச்சு வாங்க அப்படியே வந்து உட்காடுறீங்க. அப்படியே மூச்சு இறக்கிது. அவர் கொடுத்துருந்த சாரீ ஃபுல்லாக அப்படியே என்ன செஸ்ட் பார்ட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்குது. அழகாக தெரியுறீங்க. அவருக்கு என்னவோ இப்போ லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறதால நீங்கள் அழகாக தெரியுறீங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நீங்கள் நார்மலாகவே அவ்வளோ அழகு. அவருக்கு இப்போ அவர் வந்து ஆனால் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாருங்க. டேய் ஜிமின், என்னடா பண்ணுற? இன்னும் போய் படுக்கலையா? இதோ போனோம்மா. என்னடா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க, என்னாச்சு? இல்லைம்மா, சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருப்பார். நீங்கள் வந்து அப்படியே என்னடா சொன்னார் ஒரு நிமிஷம் அப்படின்னு உங்கள் காதில் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. நீங்கள் அந்த டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருந்துருப்பீங்க. அத்தை வருவாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கேட்டாங்கன்னா வச்சுட்டு நம்ம போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. கேட்டிருக்க மாட்டீங்க. என்னம்மா சாப்பாடு சூப்பராக செஞ்சுருக்க, நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன உன் புருஷன் சொன்னான்ட்டு ஆசை பாசம் லவ் எல்லாத்தையும் ஒரே வழியாக போட்டுட்டியோ? தெரியல அத்தை. சாப்பிட்டியா இல்லையா நீ? இல்லை, எனக்கு முடியாத மாதிரி இருக்கு அத்தை, படுத்தா போதும்னு இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்டு வேணும்னு தோணுது அத்தை. 2 days படுத்து தூங்குவோம் போல். சரி, நீ போய் படுத்துங்குன்னு. அத்தை நீங்கள் பரவாயில்லம்மா, நீ போய் படுப்போம். இவ்வளோ வேலை செஞ்சுருக்க, எல்லாத்தையும் கழுவி போட்டியா? ஆமாம் அத்தை. சரி நீ போ, ரெஸ்ட் எடுண்ணே. சரிங்க அத்தை, நீங்கள் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் படு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே முடியாமல் உங்கள் முந்தானே எடுத்து உங்கள் மூஞ்செல்லாம் தொடச்சிக்கிட்டு கழுத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே டோரை நாக் பண்ணல, நீங்கள் அப்படியே திறந்துட்டு நீங்கள் உங்கள் பெட்ஷீட் வந்து கடையில் இருந்திருக்கும், எடுத்து அப்படியே போட்டு நீங்கள் அப்படியே படுத்துறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு ஒன்றும் கூட கண்டுக்கல. அவர் கவுச்சில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் படுத்துருப்பீங்க, கண்ணை மூடியிருப்பீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பெட்ஷீட்டை வந்து இடுப்பு வரைக்கும், அதாவது இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு படுத்திருப்பீங்க. உங்கள் சாரீ பின்னை மட்டும் அவுத்துட்டு மேலே வச்சுருப்பீங்க. அதாவது நைட்டில் வந்து சாரீ பின்னை அவுத்துட்டு வச்சுட்டு படுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாரீ பின்னை அவுத்துட்டு வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குறீங்க. ப்ளவுஸில் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த பெண்ணு, அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் முகம் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் கவுச்சிலேருந்து பார்த்தாச்சுன்னா. நீங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எதுவுமே கண்டுட்டு இருந்திருக்க மாட்டீங்க. லைட் ஆஃபில் இருந்திருக்கும். அதனால தான் அவர் படுத்திருப்பார் போல் நினச்சிட்டு நீங்களுமே படுத்திருப்பீங்க.
அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. பச்சைக்கண்ணை எடுக்காத பார்த்துட்டே இருக்காரு. அவர் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப என்ன லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு இது லஸ்ட்டாக மட்டும்தான் தெரியுதா என்னன்னு தெரில. பட் ஆனால் அதில் லவ்வாக அவர் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ வேணும் வேணும் வேணும்னு தோணுது அவருக்கு. ஜிமன், சரியாக தப்பாக தெரியல ஜிமன். வேணும், உனக்கு இப்போ வேணும். என்ன பண்ண போகிற? டேய் ஜிமன், வேண்டாம் சும்மாரு, வேண்டாம் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மட்டும் போய் பெட்டில் படுத்திருப்பார். தூக்கமே வரல அவருக்கு. திரும்ப 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 புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருக்கார். எந்திரிக்கிறாரு, திரும்ப படுக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, திரும்ப படுக்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. திரும்ப எந்திரிச்சு வந்து, ஏய் ஒயன் 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 எந்திரி ஒயன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தூக்கம் தள்ளாடுது, அவ்வளோ தூக்கம். சொல்லுங்கள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள், என்ன? நீங்கள் உங்களை என்ன சொல்கிறது, உங்களோட தூக்கத்துலேருந்து உங்களால் வெளில வரவே முடியல. அவ்வளோ தூக்கம். நம்ம அடித்து போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம் உங்களுக்கு. உங்களால் உட்காரக்கூட முடியல. இல்லைங்க, நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். காலைல பேசுகிறீங்களா? நல்லா முடியல, என்னவோ தலையெல்லாம் சுற்றுது. என்னாச்சுடி? இல்லைங்க, ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப முடியலன்ற மாதிரி ஏதோ ஏதோ தெரியல. தூங்கணும், அவ்வளோதான், ரொம்ப தூங்கணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். அவர் என்னாச்சு, உடம்பு எதாவது முடியலையா? இல்லைங்க, தூங்கினா சரியாயிடும், அவ்வளோதான், டயர்டாக இருக்கு, அவ்வளோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி படுத்துக்கோ அப்படின்ட்டுருப்பாரு. நீங்கள் திரும்ப படுத்திருப்பீங்க. திரும்ப அப்புறம் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரில, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து உங்கள் கையை எடுத்து அவர் மேலே போட்டிருப்பாரு. அவர் உட்காந்துருக்காரு, உங்கள் கையை எடுத்து அவர் மேலே போட்டிருப்பாரு. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உடனே நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. என்னாச்சுங்க? தெரியல, நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கு தெரியல, நீ ரொம்ப அழகாக இருக்க. சொல்லுங்க. நான் அழகெலாம் இல்லை, என்னன்னு சொல்லுங்க. வெளியில் போகணுமா? இப்போவே நான் போயிடணுமா? அதான், நீ போகிறப்ப போய்க்கோ. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அவரோட பாட்டில் வச்சுருப்பாரு. என்னங்க பண்ணுறீங்க? நான் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வேணும், கிடைக்குமா? லஸ்ட்டாக மட்டும்தான் கேட்குறேன், லவ்வாக கிடையாது. எனக்கு உண்மை லவ்லாம் இல்லை அப்படின்ட்டுருப்பாரு. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் அப்படியே பொதுன்னு கீழே விழுது. அப்போது இதுக்கு அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அவங்க அப்படியே ரொம்ப அழகை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கேட்குறாங்க. என்னங்க சொல்ல வரீங்க? நான் தேவையில்ல, என் உடம்பு தேவைன்னு சொல்கிறீங்களா? இதோ பார், உனக்கும் வேணும் அப்படின்னா வா, இல்லையா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. இந்த மயிர் மாதிரிலான்ட்டு பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். உனக்கு என்ன அழகாக இருக்குன்னு திமிரா? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் உங்களுக்கும் நீங்கள் படுத்துட்டு இருந்த மாதிரியே அவர் கட்டி பிடிக்க வச்சுருப்பாரு. அதாவது கையை எடுத்து அவர் மடியில் போட்டிருப்பாரு. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிருப்பீங்க. இப்போது உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கேப் அப்படியே இருக்கும். என்ன அழகாக இருக்குன்னு திமிரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருங்கி வந்திருப்பார். இல்லைங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நீங்கள் கேட்கணுன்லாம் அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது உங்களோட தாலி எடுத்து நீங்கள் முன்னாடி போட்டிருப்பீங்க. அதாவது முந்தானைக்கு மேலே, உங்கள் செஸ்ட்டுக்கு மேலே இப்போ உங்கள் தாலி கிடக்கும். அவர் உங்கள் தாலியை பார்க்குறாரு. ஆமாண்டி, எனக்கு தான் உரிமை இருக்குல்ல. 1 இயர், அந்த 1 இயர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் அப்படியே விழுது. உங்களை அப்படியே தூக்கியிருப்பார், பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஏங்க சொல்லு, கொஞ்சம் பேசணுங்க. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவா? போ. நீங்கள் அப்படியே பாத்ரூம் வந்துட்டு வாயை பொத்திட்டு அவ்வளோ அழுகிறீங்க, டேபை திறந்து விட்டுட்டு.
உங்களால் சுத்தமாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல. லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், லவ் கிடையாது அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி நினச்சி திரும்ப திரும்ப அழறீங்க. 1 இயர் மட்டும்னா அப்போது 1 இயருக்கு நம்ம என்னவா அந்த வீட்டில் இருப்போம்? தாலின்ற பேரில் தாசியாக இருக்க போகிறோமா? இதுதான் என் வாழ்க்கையா? 1 இயருக்கு அப்புறம் நான் யார் இந்த வீட்டில்? இவருக்கு எனக்கு என்ன என்ன எனக்கு நான் இவ்வளோ இவ்வளோ நான் நினச்சேன் கடைசி வரைக்கும் வேலைக்காரியாக மட்டுமே இந்த வீட்டில் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு. கிடையாது, நீ விபச்சாரியாக என் வீட்டில் இருந்துட்டு போயிடுறி அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. சொல்லாமல் சொல்கிறாரா இவர் எனக்கு? லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாராமே. தாலி கட்டிட்டா நான் லஸ்ட்டாக போ இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஒரு பைத்தியம் மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் புருஷனாக நினைக்கிறேன், அவர் ஏன் என்னை பொண்டாட்டியே நினைக்கல? இந்த லஸ்ட்டாக இருக்கட்டுமே, அது அவர் மனசுக்குள்ளாலே வச்சுருக்கலாம்ல, அதே என்கிட்ட சொல்லணும். ஏன் சொல்லணும்? அந்த லஸ்ட்டாக கூட ஃபீல் பண்ணிட்டு போட்டுமே. நான் பாசமாக வராருன்னு நினச்சிட்டு என் மனசில் சந்தோஷமாக வச்சுருந்துருப்பேன்ல. என்ன ஏன் இப்படி குத்துணும்? ஒரு கத்தியை வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு என் மனசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ அழுகிறீங்க. வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆகிருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்லை. தண்ணி சத்தம், தண்ணி பக்கெட்டை தாண்டி நொம்பிக்கையில் வழிஞ்சு ஓடிட்டே இருக்குது ரொம்ப நேரம். அவருக்கு பாத்ரூமில் இந்த மாதிரி வழிஞ்சு ஓடுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. என்னடி பண்ணுற இவ்வளோ நேரம்? தோ வந்துடுறேங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் சாரி அப்படியே அவுத்துட்டு அங்கே அந்த பக்கெட்டில் முக்கிட்டு நீங்கள் அப்படியே ஷவரில் நனைஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு அதை தாங்கவே முடியல, அவ்வளோ அழுதுருந்துருப்பீங்க. இப்போது ஈர துணியோடு வெளில வரீங்க. ஸ்டார்டிங் உங்களை அவர் இன்ஸ்கர்ட் ப்ளவுஸோடு தானே பார்த்துருப்பாரு. அதாவது நெருப்பு பட்டுடுச்சுன்னொடனே அந்த முந்தானி அந்த சாரியை அவுத்து அங்கே வச்சுட்டு இன்ஸ்கர்ட் ப்ளவுஸோட ஈரமாக கொத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வரீங்க. அவர் உங்களை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி விழுந்துட்டாருன்னா சொல்லணும். அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரில. வந்துருப்பார். நீங்கள் ஒரு ஜடம் மாதிரி வெளில நின்று இருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் பெல்லி பட்டனில் ஒரு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்த உடனே ஒரு ப்ளஷர் ஆகுறாரு. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுருப்பாரு. உங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. நீங்கள் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மனசே கஷ்டமான மாதிரி. நான் கூப்பிட்றதே உன்கிட்ட லஸ்ட்டுக்காக மட்டும் தாண்டி கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை மட்டும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் உங்ககிட்ட எல்லாமாவும் நடந்துகிட்ருக்காரு. உங்கள் ப்ளவுஸ் அப்படியே உருவி பிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் எதுவுமே கத்தலை. நீங்கள் வெர்ஜினாக இருக்கிறதால ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளட் வரும், ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பெட்ஷீட் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் படுத்திருக்க அந்த பெட்ஷீட்டை தலைக்காணி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவர் ஒரு கையை உங்களை பிடிச்சிருப்பாரு, நீங்கள் இன்னொரு கையை நீங்கள் கொடுக்கவே இல்லை. அவர் உங்களுடைய இன்னொரு கையும் பிடிச்சிட்டு 2 கையுமே அவர் பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலே ஃபுல்லாக மொத்தம் எக்கேஜு அந்த மாதிரி உங்கள் செஸ்ட் பார்ட்லேருந்து அவர் எட்ட வரவே மாட்டேன்றாரு. சக் பண்ணி கடித்து பிடிச்சி இழுத்து இது பண்ணிகிட்டே இருக்கார். உங்களால் அந்த பெயினெல்லாம் பேர் பண்ணவே முடியல. இருந்தாலும் உங்களுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் காதில் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது இப்போதைக்கு நம்ம படுத்துட்ருக்கிறது நம்ம புருஷன் கூட கிடையாது, வேறு ஏதோ ஒரு நம்ம லஸ்ட்டுக்காக ஃபீல் பண்ணுற ஒரு ஜந்துக்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் விருப்பமே இல்லாமல் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லிப்ஸில் கிஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் விடவே மாட்டீங்க, அவரை அவாய்ட் பண்ணுறீங்க. அவர் உங்களை பிடிச்சி கொடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் விடவே இல்லை. என்னடி என்ன நீ எதனா படுத்து இதை பாருங்கள், தப்பாக பேசாதீங்க, மற்ற எதை வேணாலும் பண்ணுங்கள், லிப்ஸில் கிஸ் கொடுக்காதீங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேங்க, வேண்டாம், எனக்கு இது விருப்பமே இல்லாமல் அப்போ நான் பண்ணுறேன்றியா? உங்களுக்கு உரிமை இருக்குங்க. நீங்கள் இப்போ அவருடைய காலரை பிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு உரிமை இருக்குங்க. 1 இயருக்கு உரிமை இருக்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வேணால் மறக்கலாங்க. என்னால் மறக்க முடியும்னு தோணலைங்க.
என்னோடய வீக்னஸ் பார்ட்டாக நான் என்னோடய லிப்பை நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் நீ என்னோட இது இல்லடி வேறு எவனுக்கோ அப்படின்னு சொல்லி உங்களால் தூக்கி போட முடியும். என்னால் முடியாதுங்க, முடியாது. இதோ பாருங்கள் இந்த ஸ்மெல் இவ்வளோ நாள் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலரை கிட்ட இழுத்து உங்கள் மூக்கு கிட்ட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப ஒரு கோவக்காரன், நான் கோவமாக இருக்கண்டி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மெல் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு செகண்ட் கூட என்னால் ஸ்மெல் பண்ண முடியாது. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்மெல்லை என்னால் ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியும். அப்படி ஒரு கோவம் என்கிட்ட இருக்கும் இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது. இப்போது இவ்வளோ கிட்ட இருக்குது, என்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியும்னு தோணுது. பட் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னு தெரியலங்க. என் கண்ணில் பாருங்களேன், அவ்வளவும் லவ் உங்கள் மேலே, எப்படின்னே தெரியல. இதோ ஆனால் உங்களுக்கு என் மேலே லஸ்ட்டு மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. பாருங்கள், எனக்கும் உங்களுக்கும் நான் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் என்கிட்டேருந்து உங்களுக்கு லவ் மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்ககிட்டேருந்து எனக்கு லஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கங்க. என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லுங்களேன். அதுக்கு தான் லிப்ஸில் மட்டும் வேண்டாம், மற்றதில் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ வரைக்கும் வலிக்குதுங்க, உடம்புலையும் சரி மனசில் வலிக்குது தான். பட் ஆனால் உடம்புல வலிக்குதுன்றதை கூட தன் புருஷன்கிட்ட கத்தி சொல்ல முடியல பாரு. சில பேர் சொல்லிப்பாங்கங்க, இங்கே பக்கத்து வீட்டிலலாம் என் புருஷன் என்னை ரொம்ப இது பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், நான் கத்துறத அனுபவிப்பான், இன்னும் கத்துடின்னு சொல்லுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. அது அப்போ புரியல, இப்போ என்னால் கத்த முடியலங்க. அது ஏதோ ஃபீல் அழுகையாக வருது. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தோணும் இல்லைங்க, என் புருஷன் கூட நான் இப்படி இருந்தேன், கத்துனேன், எனக்கு கத்துற அளவுக்கு என்ன அப்படிலாம் இருந்தான் என் புருஷன். பட் ஆனால் இப்போது என்னை வேணாம் தூக்கி போட்டான் பாரு அப்படின்னு நான் யோசிக்கக்கூடாது இல்லைங்க. அதனால தாங்க கத்தக்கூட இல்லைங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு, அவருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணியிருப்பார், அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி வீசி எறிஞ்சிருப்பார். மிச்சம் மீதி இருந்த உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவிருப்பார். நீங்கள் ரொம்ப வெட்டாக இருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் மேலே ஃபுல்லாக கிசஸ்ஸு. உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிருப்பார். அவருக்கு இன்னுமே தீரலை, உங்களுக்கு பெயின் தாங்கவே இல்லை. அவர் என்ன நினச்சிருப்பாரு, நீ கத்துவடி, நீ கத்துவ பாரு, கண்டிப்பாக கத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப ஹார்டாக இருக்குது அவருக்கு, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, அவருக்கு இன்னும் அந்த ஹார்ட்னஸ் குறையவே இல்லை, கீழே ரொம்ப ஹார்டாகவே இருந்துகிட்ருக்கு. அதை உங்களால் பேர் பண்ணவே முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கூட கத்தவே இல்லை. உள்ள அமைதியாக நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. இந்த அளவுக்கு ஹார்டாக உள்ளே போயிட்டுருக்குன்றப்ப கண்டிப்பாக லைட்டாக ஒரு முனறல் சத்தமாவது வரும்ல. அவர் ப்ளஷராக அவர் மூன் பண்ணிகிட்ருக்காரு. பட் உங்களால் நீங்கள் வலிக்குதுன்றதை கூட வெளில சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. பிளட்டெலாம் வருது, பட் நீங்கள் இன்னும் எதுவும் சொல்லலை. இன்னும் நீ சொல்லுவடி, கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட்ஸ் 6 ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் ஃப்ரெட்டப் ஆகிட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஏன்டி உன்னால் கத்த முடியாதா? வலிக்குதுண்ணா, வலிக்குதா, போதும் நிறுத்துன்னு சொல்ல முடியாதாடி? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா என்ன நீ பொண்டாட்டியை படுக்க வச்சுட்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். புருஷா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுது உன் மேலே நான் சாஞ்சிருப்பேன். நீ என்னை இப்போ எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கங்க. ப்ராஸ்டியூட் மாதிரி எனக்கு தோணுதுங்க இந்த இடத்துல. 1 இயருக்கு அப்படின்னு எந்த புருஷனாலும் சொல்லுவாங்களாங்க. தாலி கழுத்தில் இருக்குது, உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் என்கிட்ட எல்லாத்துக்கும் நீ பர்மிஷன் கேட்டு அது லவ்னு ஒரு வார்த்தை கேவலமாக பொய்யாவது சொல்லியிருக்கலாம்ல. மனசாரி இருக்கும். இப்போ எனக்கு பிடிக்கலடின்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே லாஸ்ட்டுக்காக தாண்டி வேணும்
உன் உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட நான் படுக்கணும். சொல்லாத சொல்கிறீங்க. என்னங்க அர்த்தம் அது? லவ் யூடி பொண்டாட்டி, இவ்வளோலாம் பேசாத, எனக்கு வலிக்குதுடி, எனக்கு வலிக்குது. சொன்னேன்னா ஈகோ தடுத்துடுச்சுடி. உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி, உன்னால் எப்படி இந்த மாதிரி கேரக்டர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்டி. மேலே லவ் இல்லாமலாம் இல்லைடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். மற்றவங்களாம் எல்லாரும் சொல்லும்போது எனக்கு தோணும், என் பொண்டாட்டி இப்படி 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 இருக்கான்னு தோணும். நான் லாஸ்ட்டு 2 நாளாக என்னால் முடியலடி, என்னால் முடியல. நான் ஹார்டாக ஃபீல் பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் சேம் டைம் நீ எனக்கு வேணும், உன்கிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன் இப்படி தாண்டி ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன்டி. மன்னிச்சிருடி, என்னை ஏற்றுக்கோண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாரி அணைச்சிட்டு அப்படி படுத்துக்கிறாரு. போதுண்டா, இந்த இடத்துல இப்படி இந்த ஸ்டோரி முடியட்டும். ரொம்ப அதிகமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கொண்டு போனால் அந்த ஸ்வீட்னஸ் கூட கசப்பாக மாறிடும். ஸோ இந்த வீடியோ இங்கேயே கட் ஆகட்டும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூடா. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகட்டும்.